ஹாய், இன்றைக்கி நம்ம செம்பருத்தி டீ தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம செடியில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து 3 செம்பருத்தி பூ வந்து பறிச்சுக்கலாங்க. டீ போடுறதுக்கு நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தான் டீ போட போகிறேன். அதுக்கு வந்து செம்பருத்தி பூவில் இருக்க அந்த காம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா உள்ள, அதை வந்து தனியாக வந்து பிச்சு எடுத்துருங்க. அப்போ எடுத்துக்கப்புறமா செம்பருத்தி பூவை கொஞ்சம் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி காய வச்சுருக்கேங்க. அது கூட வந்து நம்ம வந்து செம்பருத்தி பூ போட்டு நல்லா வந்து கொதிக்க விடலாம். நல்லா ஒரு 4-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து 1 கிளாஸ்க்கு வந்து நம்ம வந்து டீ கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொதிச்சு அந்த செம்பருத்தி இலை பாருங்கள், நல்லா அந்த கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். யாருமே பார்த்திங்கன்னா டீ தூள்லாம் போடலை. ஆனால் நான் ஒரு ஆள் தான் டீ தூள்லாம் போட்டு கொதிக்க வச்சு பண்ணிகிட்ருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் டீத்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் வந்து நல்லா வந்து கொதிக்க விடுவோம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இந்த செம்பருத்தி நன்மைகள் பார்த்திங்கன்னா, அந்த இலை அதில் உள்ள பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்க சோர்வு வந்து நீக்கும். ரத்தம் அழுத்தம் சீராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதை தொடர்ந்து நம்ம வந்து பயன்படுத்திட்டு வந்தோம்னா ரத்தத்தில் உள்ள கொழுப்பை வந்து கரையும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. நம்ம வந்து ஒரு கிளாஸில் வந்து ஜீனி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த தேன் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த செடியில் அந்த இலையெல்லாம் வந்து அரைச்சி தலையெல்லாம் தேய்ச்சி குளிப்பாங்க. முடி வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்காக. இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு டீ ரெடி ஆகிடுச்சு. செம்பருத்தி பூ டீ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு கிளாஸில் வடிகட்டிட்டு நம்ம குடிச்சு பார்க்கலாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். யூடியூப்பில் வந்து பார்த்தப்ப யாருமே டீத்தூள்லாம் போடலை ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு ஆள் தான் டீத்தூள்லாம் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், அந்த செம்பருத்தி பூ அந்த அந்த கலர்லேயே வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து. நம்ம நார்மலாக டீ போடும்பொழுது பார்த்திங்கன்னா அது தண்ணியாக தானே இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா அந்த ஜீனி பாவு நம்ம செய்வோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் கொஞ்சம் இருக்கும். ஆனால் இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கும் ரொம்ப நல்லது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் வந்து எனக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய், டாட்டா. இன்னும் வந்து அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.